தம்பி இந்தாடா அதுல கொடி இருக்கு சரியா? எல்லாத்தையும் கொடியை குத்தி சொல்லிட்டு பிறகுல வந்து வேமா அசம்பிள் ஆயிருந்தேன் சரியா? நம்ம ஓடு குச்சோன்னா 9வது பேர்ல கிரவுண்டுக்கு வர சொல்லிரு. பெட் மேட்ச் ஓடுறோம், அவங்களை அடிக்கணும் இன்னைக்கு. மாப்பிள்ள அப்படியே ஜெயிச்சோன்னா கலெக்டர் ஆபீஸ்ல ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சு போயிருவோம் மாப்பிள்ள. இப்ப பாரு ரோஸ் மில்க் ஜெயிக்கிறது முடியாதுடா. வாடா ரோஸ் மில்க் வீடு சார் கொடி கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்கண்ணே வாங்கிக்கோங்கண்ணே. கொடி கொடுக்க சொன்னானா அந்த ஆளு? டேய் அந்த கொடியை விட இந்த கொடியை பாடுறா, இது நல்லா இருக்கு, இதை நம்ம எடுத்துக்கிறோம்டா. இது ஆளுக்கு நம்ம எடுத்துக்கோ. இந்த கொடி அடே அந்த கொடியை கொடுக்கணே, அந்த கொடி ஸ்கூல் லீடருக்கு மட்டும் சார் கொடுக்க சொல்லிருக்காருண்ணே. டேய் குடுறானா குடுறா, அவன் என்னடா சொல்றது? போடா நீ கிளம்புடா ஓடுற. என்னடா அடிக்கிறீங்க? எடுத்து வீடு சார் கூட்டோரே. ஏய் தம்பிடே எல்லாம் வாங்கடா, பிரேயர் ஆரம்பிக்க போது லைன்ல இல்லங்கடா. முதலாக வருவது பேச்சு போட்டி, இதில் பேச வருபவர் பழனி. பழனி 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 பழனி. தாமரை மலர் போல் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, அல்லி மலர் போல் அமர்ந்திருக்கும் எனது ஆசிரியர்களே மற்றும் எனது மாணவ மாணவிகளே, வேகமாக ஓடினால் வாங்கும் மூச்சு, அனல் பறக்க போகிறது எனது பேச்சு. இன்றைய 76வது குடியரசு தினத்திலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். டேய் மாப்பிள்ள உன் அவ்வேர் தான்டா பேச போய்க்கிருக்கு. உன்னையே தானே பாத்துக்கிட்டே போகுது. யாழ் போது நல்லா கை சுட்டுறான். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த உருவா சாக்லேட் மட்டும் மாத்தவே மாட்டேங்கிறாங்க இந்த ஸ்கூல்ல. இதே தான்டா குடுக்குறாங்க. டேய் சபரி, என்னடா ஜனா உனைய பிரேயர் முடிஞ்சோன்னா சிங்கிள் செய்ய கூப்பிடுறான்டா. எதுக்குடா? யாரு சண்டை போட்டு ஜெயிக்கிறாளோ அவளுக்கு தான் அவ்வையாராம்டா. அவன் இங்க அரஸ்வதி காட்டுல நிக்கிறான், நீ சண்டைக்கு வந்தே ஆகணுமா? சத்தியமா சண்டைக்கு கூப்பிட்டானாடா? அவன் சண்டைக்கு வெளியே நிக்கிறான்டா. நாங்க 2 பேரும் சண்டை போடும் போது நான் அவனை அடிச்சேன்னு வச்சுக்கோ, நீ சும்மா இரு. அவன் என்ன அடிச்சான்னு வச்சுக்கோ, பிடி சார் வந்துட்டாரான்னு சொல்லி 2 பேரும் ஓடி போயிருவோம். அடி தாங்க முடியாத என்னால. தேசியங்க போட போறாங்க. ஒழுங்கா பாட்டு முடிஞ்சோன்னா எல்லாரும் வீட்டை பார்த்து போனேன் சரியா? அங்க நின்று இங்க காதல படிச்சு உருச்சு போய் எல்லாத்தையும். சார்